நம்மளுக்கு வெயிட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா? கன்சீவ் ஆறதுக்கும் சரி, பிரெக்னன்சிலயும் சரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா கண்டிப்பா அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். இப்ப அண்டர் வெயிட்டா இருக்காங்க, வெயிட் கம்மியா இருக்காங்க ரொம்ப அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் கரெக்ட்டா ஓவுலேஷன் நடக்காது. அதாவது முட்டை வளர்ந்து வெடிக்காது. அதனால பிரெக்னன்சி ஆற சான்சஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். 2வது வந்து அவங்க அதையும் தாண்டி பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா, அந்த பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆற ரிஸ்க், அபார்ஷன் ஆற ரிஸ்க் வந்து அதிகம். 2வது வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள அந்த குழந்தை சரியா வளராது. அதாவது இன்ட்ராயூட்ரைன் குரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்ப வெயிட் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாரி பேஷண்ட்ஸ்லயும் ஓவுலேஷன் சரியா நடக்காது. ஆனோவுலேஷன் ஆகுறனால, அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஆறது சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும். 2வது வந்து பிரெக்னன்ட் ஆன பிறகு மிஸ்கேரேஜ் ரேட்ஸும் வந்து ஹையா இருக்கும். அதாவது அபார்ஷன் ஆற ரிஸ்க் வந்து ஹையா இருக்கும். 3வது வந்து குழந்தை வயித்துக்குள்ள வந்து வளரும்போது சரியா ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிற சான்சஸும் அதிகம். 4வது வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து பிபி, சுகர் இதெல்லாம் வர ரிஸ்க்கும் அதிகம். சர்ஜரி பண்ணி குழந்தைய எடுக்கிறது, அதாவது சிசேரியன் பண்ணி டெலிவர் பண்ற ரிஸ்க்கும் அதிகம். சர்ஜரி இல்லைன்னா ஏதாவது ப்ரொசீஜருக்கு அப்புறம் வூண்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அந்த வூண்ட் வந்து சரியா ஹீல் ஆகாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகம். ஸோ எப்பவுமே வந்து ஆப்டிமமான ஒரு பிஎம்ஐயை நம்ம வச்சுக்கணும். அதாவது 18.5ல இருந்து 30க்குள்ள வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரிஸ்க் வந்து எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும்.